மகரம் ராசி 12 ராசிகள்லையுமே பார்க்கும் பொழுது இது ஒரு சாதாரண ராசியே கிடையாதுங்க. நல்ல ஒரு ஒழுக்கம், பொறுப்பு, கட்டுப்பாடு, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடிய மனநிலை, இது எல்லாமே மகர ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே அதை சுலபமாக எடுத்துக்க மாட்டீங்க. உங்களோட நோக்கம் எப்பவுமே ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கடுமையாக உழைச்சி ஜெயிக்கிற வரைக்கும் போராடக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. விடாப்பிடியாக போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ராசி இந்த மகர ராசி. யாரும் பார்க்காத இடத்துல கூட நீங்கள் உழைப்பை கொடுக்கக்கூடியவங்க. வெற்றி வந்த பிறகுமே திமிரு இல்லாமல் இருப்பீங்க. உங்களோட குடும்பத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தியாகம் செய்கிறதுக்குமே தயாராக இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி. இந்த சிறப்பு வாய்ந்த மகர ராசிக்கு இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? முன்னேற்றம் இருக்கா, இல்லை மாறுபட்ட ஏதாவது அமைப்பு உருவாகுமா? எப்படி செயல்பட்டால் நன்மைகளை முழுமையாக நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். மகர ராசிக்காரங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சனிக்கிழமையில் நீங்கள் சனி பகவான் வழிபாடு செய்வது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கும். அப்படி சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 11 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இறைவனின் பரிபூர்ண அருளையும் பெற முடியும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். சனி பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா நிலையிலையுமே நீங்கள் வெற்றி நிலையை பெறுவீங்க. உங்களுக்கு எல்லாமே ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக அமைப்புகளால் எதிர்காலத்தை பற்றி ஒரு முழுமையான தகவலையும் எளிமையாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இது இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இப்போ சித்திரை மாதம் பிறந்தாச்சு. சித்திரை மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகளும் சில முக்கிய மாற்றங்களும் காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொழில், பணவரவு, அதுக்கப்புறம் உங்களுடைய உறவுகள் இடையில் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மையை பெற முடியும், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. சித்திரை மாதம் அப்படிங்கிறது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு இப்போ பிறந்திருக்கு. சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டம் இது. இந்த சித்திரை மாதத்தில் பாருங்கள், ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த பல புண்ணிய நாட்கள் வருது. இந்த அட்சய திருதியை, அதுக்கப்புறம் மீனாட்சி திருக்கல்யாணம், சித்திரை 1 ரொம்பவும் சிறப்பான நாள் தான். ரொம்பவுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம், புண்ணியம் நிறைந்த ஆன்மீகம் நிறைந்த மாதம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். பராபவ வருடத்தின் முதல் மாதமான இந்த சித்திரையில் ஒவ்வொரு ராசிக்குமே இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால் பலன்கள் அப்படிங்கிறது மாறுபட்டு காணப்படுது. நம்மளோட சேனலில் 12 ராசிக்குமே இந்த மாதத்தின் கிரக அமைப்பால் என்ன மாதிரியான சூழல் உருவாகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நாம் இப்போ இந்த பதிவில் மகர ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். மகர ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல்கள், இந்த இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், இவங்க தொடர்பான விஷயங்களில் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் பாருங்கள். அந்த பிரச்சனை எல்லாமே பெரும்பாலும் உங்களை விட்டு தீரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகி இருக்குங்க. உங்கள் தாய் வழி உறவுகள் தொடர்பான விஷயங்களில் இப்போ மேன்மை அடையக்கூடிய யோகம் பிறக்குது. பெற்றோர் பெரியவங்களோட நீங்கள் பெரும்பாலும் தேவையில்லாமல் வாக்குவாதம் மட்டும் செய்யாமல் அவங்கக்கிட்ட இணக்கமாக செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட அருளாசி உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளில் ஈடுபடாமல் அதை பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள். வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரத்துலேயுமே இப்போ எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலகட்டங்க. உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி,
நீங்கள் வந்து பெரிய அளவில் முதலீடு போட்டு பண்ணுறீங்க, தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்கள். நீங்களே வந்து முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செய்கிறது அவங்களோட வந்து எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்க உதவியாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களோட துணை உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதனால் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் பெறலாம். அதனால தான் தொழில், உங்களுடைய உத்தியோகம், அதுக்கப்புறம் வியாபாரம், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையுமே மாற்றங்களை தாராளமாக பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்களோ அந்த பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களை விட்டு நீங்குது. நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உண்டாகிருக்கு. நிறைய அதிர்ஷ்டங்களுமே வருங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. நன்மைகளை கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். பண வரவை பொறுத்த வரைக்கும் முதல்ல சின்னதாக இழுபறியாக இருந்த நிலைமைகள், சங்கடங்கள் கொஞ்சம் வரும். ஆனாலும் அதை நீங்கள் உங்களோட துணிச்சலால் எதிர்கொண்டு நன்மையை பெறுவீங்க. முதல்ல சின்னதாக இழுபறியான நிலை இருந்தாலும் போக போக மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெறக்கூடிய மாதம் தான் இது. நீங்கள் எதிர்பார்த்த அதுக்கப்புறம் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கூட உங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். இதனால் பாருங்கள், பண வரவை நீங்கள் அதிகரிக்க செய்ய முடியும். யோகமான பலத்தை அதிக அளவில் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் உருவாகியிருக்கு. கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனை தடை அப்படின்னு நினச்சிங்களோ அதுவே உங்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அமையும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்பட போகுது. தொழிலில் ரொம்ப நாளாக இருந்து வந்த சங்கடம் உங்களை விட்டு முழுமையாக விலக போகுது. எடுத்த எல்லா காரியத்திலுமே சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் உருவாகியிருக்கு. தொழிலையுமே நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். உங்கள் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவாங்க. அதே போல் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். யோகமான அமைப்பு, அதிர்ஷ்டமான அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துலையுமே உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். எடுத்த காரியத்தில் திறமையை கையாண்டு நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எடுத்த எல்லா காரியத்திலையுமே ஜெயம் உண்டாகக்கூடிய யோகம் இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு கூடுது. அதே போல் இடமாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தில் சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக வருங்க. வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையுமே ஒவ்வொரு காரியங்களையுமே ஜெயம் உண்டாகும். அசையும் அசையா சொத்து சேர்க்கை ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசும்போது தேவையில்லாமல் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து முன்னாடி போய் நின்று இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, வாக்குறுதி கொடுக்கறது, இதை தவிர்த்தே ஆகணுங்க. இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் தவிர்த்தா நன்மைகளை பெறலாம். வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கணும், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கணும், வாக்குறுதி கொடுக்கறத கண்டிப்பாக தவிர்த்தே இருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் தவிர்த்துட்டு கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நீங்கள் செயல்படுத்துகிற எல்லா வகையிலுமே கண்டிப்பாக நன்மைகளை பெறலாம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உணர்ச்சி வசப்பட்டு பேசி தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. வாக்கு கொடுக்கறதையும் செய்யாதீங்க. வாக்கு கொடுக்கறத மட்டும் தவிர்த்து பாருங்களேன், நன்மைகளை பெறலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. அதில் நன்மைகளை பெறணும், நல்ல ஒரு உயர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களோட காரியங்களை செய்யணும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஏற்றமான எல்லா நல்லதுமே உங்களுக்கு கிடைக்கும். சுப காரியத்தில் இருந்து வந்த தடை நீங்குது. நீங்கள் வந்து கோளார் பதிகத்தை தினந்தோறும் கேட்குறது, படிக்கிறது, இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. தடைகள் நிவர்த்தியாகும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக உடல் உபாதைகள் ஏற்படவே வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கோளாறு பதிகத்தை சொல்கிறது, கேட்குறது நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தினந்தோறும் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். நேரத்துக்கு நிறையா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால உணவு சாப்பிட்ற நேரத்தை தவற விட்டுறாதீங்க. கரெக்டாக உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடித்தாலே உடல் ஆரோக்கியத்தை சீராக கடைபிடிக்கலாம். வெளி உணவுகளை பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
என்ன மகர ராசி என்பவர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதில்ல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து ராசிக்காரங்களுக்கான பதிவுகளுமே நம்ம சேனலில் இருக்குது. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.